நம்ம பலி கொடுத்து பண்ணும்போது அது என்ன ஆகுன்னா, இப்ப நம்ம ஒருத்தரை திட்டும் போது நம்ம வசிமன் ஆன்மன் சும்மா விடாது. அவங்கள எதிர்த்து நிற்கும். அவங்கள எதனா பண்றோம். அதனாலதான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நிறைய நல்ல மாந்திரீகம் செய்பவர்கள் இறைவனடியில் சேரலாம், தெய்வம் ஆகலாம், இல்ல ஞானி ஆகலாம், சித்தர் ஆகலாம், மகான் ஆகலாம், கடவுளே ஆகலாம். நல்லது பண்றவங்க. கெடுதல் பண்றவங்க ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கே எப்படி கத்தியால எடுக்கணும், கத்தி இதுன்ற மாதிரி கெட்ட மாந்திரியத்தை எடுக்கிறவனுக்கு அது அந்த குடும்பமே அவனுக்கு தலைகீழாகி அந்த குடும்ப வம்சங்கள்லாம் அழிஞ்சு என்னுமே இல்லாம போனதை நான் கண்குள்ளார பார்த்திருக்கிறேன். நிறைய இடத்துல பார்த்தோன்னா இந்த வெறும் இந்த கெடுதல் செய்யக்கூடிய குடும்பத்துல போய் பாருங்க, ஊனமுற்ற குழந்தை இருப்பாங்க, இல்ல அவங்க வீட்டுல மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க பிள்ளைகள் எதனா தவறான இந்த மாதிரி கெடுதல் செய்யக்கூடிய மாந்திரிகம் நிச்சயமாக ஒரு பாதாளத்துல கொண்டு போய் விடும். நல்ல மாந்திரிகம் செய்வர்கள் இறைவனுடன் சேரலாம், இல்ல நம்மளும் மனிதனுடைய இதுல கடவுள் ஆகலாம், தெய்வம் ஆகலாம், சித்தராகலாம், மகான் ஆகலாம். இது ரெண்டு தான் இந்த மாந்திரீகத்துல இருக்கிற விஷயம். அதை மக்கள் எடுத்து நல்ல விஷயத்துக்கு போகணும் தான் என்னுடைய ஆசை. கெடுதலுக்கு உண்டான விஷயம் போகாதுன்றதுதான் நான் என்னுடைய மாந்திரீகத்துல நம்ம மக்களுக்கு பாடமா எடுத்து சொல்லக்கூடிய விஷயம். அதுக்குதான் நன்மைக்கு மட்டும் சொல்றது.